ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா அவனோட குடும்பம் நல்லா இருக்கணும். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவனோட குலதெய்வம் நல்லா இருக்கணும். அந்த குலதெய்வத்தை யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் அன்றும் தனது இல்லத்திற்கு அழைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பம் தலைக்கும், ஜெயிக்கும், செல்வ செழிப்பை அபரிதமாய் பெறும். வரும் திங்கட்கிழமை ஆனி 1 வருகிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் நான் சொல்லும் ஒரு எளிய கும்ப பூஜை வழிபாட்டை வீட்டில் செய்தால் 100% ஆனி மாதத்தில் அளவில்லாத செல்வமும், அளவில்லாத ஆனந்தமும், அளவில்லாத ஆசியும் உங்கள் வீட்டுக்கு அபரீதமாய் வரும். வரணும்னு நினைக்கிறவங்க உங்களோட குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் குலதெய்வம் குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி வாழ்த்தி போற்றி நன்றி கூறி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றாலும் மாதாவையும் பிதாவையும் குலதெய்வத்தையும் வழிபட்டாலே வளம் பெருகும். உங்களுக்கு பெருக வரும் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் மஞ்சளையும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து நல்லா தெளித்து விட்டுட்டு அதற்கப்புறம் தெய்வீகமான கோலம் போட்டு வீட்டோட நிலவில் மாயிலை கட்டி பெருசாக மஞ்சளும் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சரிபாதியாக வெட்டி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமமாக வச்சு உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சதுக்கு அப்புறம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி ஒரு கும்பம் அல்லது சொம்பில் தண்ணீர் ஊற்றி அதில் பன்னீர், மஞ்சள், பச்சை கற்பூரம், சிறிதளவு புனுகு, ஏலக்காய், வெற்றிலை, மாயிலை, துளசி, அதற்கப்புறம் கொஞ்சோண்டு பூ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்தோட எலுமிச்சம்பழம், ஒரு நபருக்கு ஒரு எலுமிச்சம்பழம்னு போட்டு மேலே ஒரு தேங்காயை வச்சு நல்லா மஞ்சள் பூசி ஒரு காசு ஒட்டி உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணத்தை போட்டு 2 குத்து விளக்கு ஏற்றி ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு வையுங்க. அல்லது ஒரு பொரி உருண்டையாவது வையுங்க. வச்சதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீம் குலதெய்வத்தோட பேர் நம 108 முறை ஜபம் செஞ்சு இந்த ஆனி மாதம் முழுவதும் என் குலதெய்வம் என் இல்லத்தில் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும், என் குடும்பத்தில் சகல நபர்களுக்கும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பெருகட்டுன்னு வேண்டிட்டு தேங்காய் பழம் உடைச்சு அந்த கும்பத்துக்கு கற்பூரம் காம்பிச்சிட்டு நமசேசு மகாமாயே லட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படிச்சுட்டு அந்த கும்பத்தோட தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட்டு அதுக்கப்புறம் முழுசாக சாம்பிராணி போட்டு விடுங்க. அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து விட்டு எல்லாத்துக்கும் குடிக்க கொடுத்துருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை 3 நாள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் தூக்கி போடுங்க. இதை செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைத்து சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வில் கிடைத்து நல்லது நடக்கும். உங்களுக்கு நடக்க நான் இதை பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் காஞ்சி காமாட்சி அம்மனையோ மதுரை மீனாட்சி அம்மனையோ குரு அருளான திருச்செந்தூர் முருகனையோ குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இந்த எளிய சூட்சம வழிபாட்டை செய்யுங்கள். இதை செய்யும் இல்லத்தில் என்றென்றும் குலதெய்வம் வாழும் ஆளும் ஆசி தரும். குருஜி, அந்த தேங்காய் என்ன பண்ணுறது? பச்சை கலர் துணியில் கட்டி உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டி விட்டுக்கங்க. 1 மாதங்கள் அடுத்த மாத பூஜையும் போது அதை எடுத்து ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. இதை மிஸ் பண்ணாமல் அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்க. பெஸ்ட்டு வரும் திங்கட்கிழமை காலையில் செய்யுங்க. காலையில் செய்ய முடியாதவங்க மாலையிலையாவது இதை செய்து விடுங்கள். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் நலமும் வளமும் பெறும். திங்கட்கிழமை காலையில் செஞ்சிங்கன்னா அது சோடசக்கலை முகூர்த்த நேரத்தில் இணைந்து வரும், அதுவும் நல்லது. இல்லைனாலும் மாலையில் செய்யுங்க, செய்து பாருங்கள். அடுத்த மாதம் இந்த பதிவை பார்க்கும்போது எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு மனசாரம் சொல்லுங்க. நல்லது நடக்கட்டும், வாழ்க. வரும் சனிக்கிழமை நான் ஈரோடு வர இருக்கின்றேன். கல்பத்துரு யோகக்கலை என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பை சனிக்கிழமை நடத்துறதுக்கு. இந்த பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொள்வதன் மூலமாக பல்வேறு விதமான நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை வியாபார கடனை சரி செய்ய, வியாபார தடையை சரி செய்ய, வியாபாரத்தில் செல்வத்தை குவிக்க பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடக்குது. பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிஸ்னஸை மிகப்பெரும் வெற்றியை நீங்கள் அடைய முடியும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு ஐஸ்வர்ய தனாகர்ஷண யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் 7 கோயிலுக்கு போய் செல்வ செழிப்புக்கான பரிகாரங்களை செஞ்சு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் செய்ய இருக்கின்றோம். யாத்திரைக்கு 25 நபர்கள் மட்டும்தான் அலோட் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். குலதெய்வத்தினர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.